அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ? என்ன மன்னிச்சிடுமா. தெரிஞ்ச அசிங்கம் யாருக்கும் தெரியாம மறைக்கிற காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காவ. முதல்ல பொண்ணை இந்த வீட்டை விட்டு போட்டோம். உன்னாலதான் முதல்ல எங்க நிம்மதி போச்சு. ஒருத்தி என்னடானா வாழ வெட்டியா வந்து நிக்கிறான். இவன் என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போய் வந்து நிக்கிறான். இந்த உயிரோட இருக்கிறத விட செத்து தொலைச்சாலாவது நிம்மதியா இருக்கும். அக்கா 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 கதவு தர கதவு தரக்கா ப்ளீஸ். அக்கா கவிதா மோகன், அந்த கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லிருந்தல்ல, அது வேணாம், கேன்சல் பண்ணிடு. வாமா உட்கார். என்னம்மா விஷயம்? என் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்தேன் சார். நான் தான் அப்பவே சாரி சொல்லிட்டேனம்மா. விஸ்வநாதன் சாரோட மருமக அவரோட ஆபீஸ்லயே வேலை செஞ்சா அவரை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்கல்ல சார், அதான் ரிசைன் பண்றேன். You mean you ஒத்துக்கிறியா கல்யாணத்துக்கு? I'm sorry. Relax. One second. மோகன், நான் தாயா அது கேன்சல் பண்ண சொன்னேன்ல, இல்ல கன்ஃபார்ம் பண்ணிடு. கன்ஃபார்ம்டு. அட்வான்ஸ் முதல்ல கொடுத்துடு. கன்ஃபார்ம்டியா? ஃபாதர் யாரு? தெரியாது. சந்துரு ரூம்ல எனக்கா வெயிட் பண்ணுங்க. யாரு இவங்க ரெண்டு பேரும்? அது ஒன்னு பொண்ணு வீடுப்பா, இன்னொன்னு மாப்பிள்ளை வீடு. 5 மினிட்ஸ் முன்னாடி தான் பிக்கப் பண்ணேன். ஆமா, எதுக்குடா இவ்ளோ க்ரௌட கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? பப்ளிக் மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க சைடுல 2 பேர், நம்ம சைடுல 2 பேர் போதாதா? மொத்தமே 4 பேரா? அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தமிழ்நாட்டுல கடைசியா வர்ற ஃபங்க்ஷனுக்கு வர்றதப்பா. இது கல்யாண வீடு, இது இப்படித்தான் இருக்கும். இத பார், நம்ம நாட்டுல தொண்டர்கள் இல்லாம கட்சி கூட நடத்தலாம். சில பேர் அப்படித்தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சொந்தக்காரங்க இல்லாம கல்யாணம் நடத்தவே முடியாது. ஸ்டேட்ஸ்ல நடக்குது. அங்க பொம்பளை ஃபயர் ஆவாங்க, ஆம்பளை எடுத்தாவாங்க. அதெல்லாம் நம்ம பெர்த் பிளேஸ்ல ஒருத்தா வருமா? சரி, ஏதோ பண்ணி தொலைங்க. பிரியா ரூம் எங்க இருக்கு? நிறைய ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. பிரியாடா, பிரியா. ஓ மேடம், நேரா போ. அதோ பாரு, மணமகள்னு போட்டுக்கு பாரு. நம்ம ஆளுக்கு புரியாதுன்னு பொம்பளை போட்டோ வேற வரைஞ்சு வச்சிருக்கான் பாரு. அங்கதான் இருக்காங்க. ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாரு. நீங்களா கொஞ்சம் வெளியே இருங்க. பிரியா கொஞ்சம் பர்சனலா பேசணும். நைஸ் கலர். ஒன்றும் இல்லை பிரியா, இந்த அக்ரிமெண்ட் பத்தி பேசியிருந்தோம்ல, அதுல உன் கையெழுத்து. படிச்சு பார்த்துட்டு ஓகேனா கையெழுத்து போட்டு. கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுற கொடுமை முதலும் கடைசியுமா என்னோட முடியட்டும்.
டேட் என்ன டேட் காஸ்டியூம் இது இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. எப்படி கட்டினாலும் அவுந்துருது. இது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. உங்க டேட் நீங்களும் உங்க கல்ச்சரும் உங்க காஸ்டியூம். டேட் பெட்ரூம்ல யாரோ ஸ்வீட் ஸ்டால் ஓபன் பண்ணிருக்காங்க டேட். இதெல்லாம் நான் சாப்பிடுறதுக்கா? இவ்வளவு ஸ்வீட்டையும் சாப்பிட்டா உங்களை மாதிரி நானும் சுகர் பேஷண்ட் ஆயிட வேண்டியதுதான். இது பரவாயில்லையா டேட்? என்னது இது? ட்ரிங்க்ஸா? இல்ல பால். மில்கா? யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன இது? ஸ்வீட் ஸ்டால் யாருக்குன்னா டாடி எனக்குன்றாரு, மில்க் யாருக்குன்னா நீ எனக்குன்ற. என்ன சிஸ்டமோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன இப்படி பாக்குற? ஏய், என்ன கிளிகள ஏதாவது விழுந்துருச்சா? இல்லங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட நீ வேற, நானே எப்போ அவுந்து விழுமான்னு பயந்துட்டு இருக்கேன். டென்ஷன் பண்ணி விட்டியே. இந்த பாரு, இந்த பிளெஸிங்ல உன் மதரோ இல்ல என் டேடியோ பண்ண வேண்டியது, இல்லன்னா காடு கிட்ட கேட்க வேண்டியது. என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு எனக்கு எல்லாம் பிடிக்காது. எந்திரி எந்திரி. இன்னையில இருந்து எனக்கு எல்லாமே நீங்க தான். இப்ப நீ என்ன செய்யணும்னு சொல்ற? தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் வாழணும்னு சொல்லுங்க. அதானே தீர்க்க? அது என்னமோ ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு புரியல. 100 இயர்ஸ் நல்லா இரு. எந்திரி. ஓகே ஓகே. இந்த பாரு, இந்த காலில் விழுறதுலாம் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. புருஷன் கால்ல பொண்டாட்டி விழுந்து கும்பிடுறது நம்ம சம்பிரதாயம். அப்படியா? கம்பல்சரியா விழணுமா? எந்த பையனும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கொஞ்சம் தள்ளி நெல்லு. ஐயோ, என்னது? ஏன் கால்ல போய் நீங்க விழுந்துகிட்டு? நீ என் காலில் விழுது சம்பிரதாயம்னா நான் உன் காலில் விழுதும் சம்பிரதாயம் தானே? கரெக்ட் தானே? முதல்ல நீங்க எழுந்துங்க ப்ளீஸ். நீ முதல்ல பிளஸ் பண்ண என்னமோ தீர்க்க கீர்க்க என்னமோ சொன்னி அதை சொல்லு. சொன்னா கேளுங்க, எழுந்துருங்க. அட அந்த 100 வருஷமா சொல்லு. நீ மட்டும் 100 வருஷம் வாழணும், நான் 100 வருஷம் வாழக்கூடாதா? நீ முதல்ல பிளஸ் பண்ணு. நீங்க முதல்ல எழுந்துருங்க ப்ளீஸ். உங்க ரூல்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க, என்னது இது? நீங்க போய் என் கால்ல விழுந்துகிட்டு நான் தாங்க கால பூரா உங்க காலையே விழுந்து கிடக்கணும். இத பார் பிரியா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் முதல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நான் ஆம்பளை நீ பொம்பளைன்ற டாமினேஷன்லாம் இருக்கவே கூடாது. அது என்னமோ தெரியல, இந்த கண்ட்ரில மட்டும்தான் ஒரு ஹஸ்பண்டை வந்து என்னமோ ஒரு மிலிட்டரி மேனை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எப்பவும் போல நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்கேன். ஹலோ, ஹாய் பீட்டர், ஹவ் ஆர் யூ? ஜஸ்ட் மினிட். ஸ்டேட்ஸ்ல இருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான். நீ தூக்கம் வந்தா தூங்கு, ஓகே? குட் மார்னிங் சார். குட். காஃபி. சாரா மாமான்னு கூப்பிடுமா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி. சாரி, காஃபிலாம் எனக்கு பழக்கமே இல்லை. வேற என்ன பிடிக்கும்? யூஸ்வலா இந்த ஷாம்பெயின்ல ஷாம்பெயின் அது ஒரு ஸ்மால் பெக் குடிப்பேன். சாரி. பிரியா, பரவாயில்ல கொடு. வாவ், இது கூட கிக்கா தான் இருக்கு. நாளையில இருந்து காஃபியை கண்டினியூ பண்ணிக்கிறேன். மருதண்ண, என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரேக்ஃபாஸ்ட் இவ்ளோ டேஸ்டா இருக்கு? டிஃபன் பண்ணது மருதண்ண இல்லடா, மருமக. உனக்கு சமைக்க தெரியுமா? என்ன நம்பவே முடியலையே. பிரியா, இது வரைக்கும் இவ்வளவு டேஸ்டா அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது இல்ல பிரியா. ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே நீ கண்டினியூ பண்ணேன்னு வை, நானும் அப்பா மாதிரியே ஆயிடுவேன். சமையல் பண்றதுல மட்டும் இல்லடா, பிஹேவியர்லயும் சின்சியாரிட்டிலயும் எல்லாத்துலயும் என் மருமக நம்பர் 1. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா பிரியாவை நான் செலக்ட் பண்ணேன். இங்கதான் டாடி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. மேரேஜ்ன்ற பேர்ல பாருங்க, பிரியாவோட டேலண்ட் வெளியே தெரியாம போயிடுச்சு. பிரியா மாதிரி குக் பண்றவங்க மட்டும் கிடைச்சா ஸ்டேட்ஸ்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஹெட் குக்கா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. பிரியாவோட ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க போங்க.
என்ன பேச்சு பேசுற? என்ன உசு உசு? உண்மையை சொன்னா ஏன் கோச்சிக்கிறீங்க? இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நாமளே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டி பிரியாவை ஹெட் குக்கா அப்பாயிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகும். என்ன பிரியா, ஐடியா கரெக்ட் தானே? சொல்லு அப்பாக்கு. ஆஃப்டர் மேரேஜ் கூட உன் இமேஜ் ஸ்பாயில் ஆகலடா. நல்ல குஷியா தான் இருக்கு. என்னடா வளர்ற? பின்ன என்ன, ஒரு பேச்சுலர் நானு இங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன் தனியா. என்கிட்ட வந்து எவனும் பேச மாட்டேங்கிறா. ஆனா நீ ஏதோ ஆம முட்டை சைஸ்ல ஒண்ணு இருக்குது, அத அகஸ்மாத்தா உருட்டி விடுற. அதுவே யதார்த்தமா 10 கட்டையை இடிக்குது. அதுக்கு அதை தொட்டாலும் பரவாயில்ல, உன்னை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போறல. என்ன இதுல ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? ஹாய் விஜய். அடப்பாவி, Nice எல்லா to see சைஸ்லயும் you. ஒரு ஃபீல் பண்றானேடா. How are you? Fine, thank you. I like your friend very much. ஆஹா. All I need is your love. Stop it! நான் கிளம்புறேன்டா. ஏய் என்னாச்சு? பின்ன என்னடா, எனக்கு இருக்கிறதோ லிட்டில் ஹார்ட், சின்ன இதயம். அதால இந்த மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா. நான் வரேன்டா. ஏய் யூ ஆர் a very lucky guy man. எப்படிடா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்க ரிப்பீட் பண்ணு. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான்டா. சிகரெட் ப்ளீஸ். சிகரெட். தேங்க்யூ. பத்த வைக்கிறதுக்கு உங்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, நீதான் பத்த. ஏய் அதாவது விஜய், நீ டென்ஷன் ஆகாத. என்னுடைய லெவல் தெரியாமலே நான் இவ்வளவு நாளா வாழ்ந்திருக்கேன்டா. ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது. விஜய், இவ்வளவு அழகான பிகர் நீ இருக்கும்போது ஒன்ன விட்டுட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பானவன், நான் அழகானவன், விவரமானவன், விவேகமானவன் அர்த்தம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இப்ப நான் என்னுடைய மேரேஜ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். அதை அப்படியே அங்க நீ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துரு. ஓகே? அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதை நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் இப்போ. வெரி ஃபாஸ்ட் கேர்ள். கம் ஆன் ப்ரொசீட். ஆக்சுவலி அவங்க வந்து நெதர்லாண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. குட் கண்ட்ரி. வந்த இடத்துல ஏதோ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்ற? இப்ப நான் அதுக்கு என்னடா பண்ணணும்? நீ ஒண்ணு செய்ய வேணாம்டா. நான் தான் எதுவும் செய்யலையேடா. அந்த குழந்தைக்கு ஒரு இந்தியன் ஃபாதர் வேணுமா? அதுக்கு உன் பேர் இன்ஷியலா போட்டுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. சும்மா இல்ல, எவ்வளவு பேமெண்ட் வேணாலும் கொடுத்துறாங்களாம். டேய், என்னடா இது காது குத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி சொல்ற? இது என்ன சர்வ சாதாரணமான காரியமாடா? இந்தியாவுல பாதர்கள் பண்ணாத ஒரே காரியம் அது ஒண்ணுதான்டா. அதையும் என்ன செய்ய வச்சிடாதடா. டேய் டேய் விஜய் விஜய், ஏதோ உன் ஷேடோல வாழ்றவன் தான்டா நான். நீ குடுக்கற காசுலதான் இந்த பீரே வாங்கி குடிக்கிறேன்டா. ஆனா அதுக்காக என்ன ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி ஆக்கிடாதடா. சாரி, he is not willing to. You know my friend, No, what I'm no, trying no, to say. no, sister. No, sister. டேய், அந்த அக்காட்ட சொல்லி வைடா. தேனாம்பேட்டை சிக்னல்ல கையில குழந்தையோட பிச்சை எடுக்கிறா பாத்தியா? அந்த குழந்தை கூட நான் ஃபாதரா இருப்பேன். ஆனா இவ குழந்தைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி வைடா. ஏய் வெள்ளக்காரி, யாரோட யார் நீ சுமக்கிறது? என்ன இது, உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க? சாரிங்க, அசதியில தூங்கிட்டேன். வாங்க சாப்பிடலாம். எது சாப்பிடுறதா? 2வது தடவையா? மணி என்னாச்சு தெரியுமா? 12 o'clock. இதுக்கு மேல சாப்பிடாம இருந்தா அல்சர் வந்துரும். நான் சாப்பிட்டு வந்துட்டேன். பிரியா, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? என்ன புதுசா கேள்வி கேக்குற? இதுக்கு முன்னாடி எந்த மெத்தட்ல சாப்பிட்டியா அப்படிதான் இப்பவும் சாப்பிடணும். இல்ல, எந்நேரம் ஆனாலும் புருஷனுக்காக வெயிட் பண்ணி தான் பொண்டாட்டி சாப்பிடணும். எவன் ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சான்? ஏன் நான் வர்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டா உனக்கு டைஜஸ்ட் ஆகாதா? பார் பிரியா, இந்த கண்ட்ரில நிறைய விஷயங்கள்ல ஆம்பளைக்கு ஒரு ரூல்ஸ், பொம்பளைக்கு ஒரு ரூல்ஸ்னு போட்டு உன்னெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத. நீ போய் சாப்பிடு. இல்ல, பசிக்கல. வா வான்றல்ல. உட்கார், செடியா உட்கார். சாப்பிடு. என்னையில கூட்டிட்டு இருந்தா எப்படி? சாப்பிடு. இது பார் பிரியா, நான் வந்து குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத.
விடிஞ்சு கேட்டாலும் இதே தான் சொல்லுவேன். ம். சாப்பிடுறதுக்கு புருஷன் வரணுங்கிறது முக்கியம் கிடையாது. பசி வந்தா போதும், நல்லா சாப்பிடணும். ம்? புரியுதா? சாப்பிடு. பிரியா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு வந்துடு. உட்காரு உட்காரு உட்காரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நான் காலையில செக் பண்ணுவேன். ஓகே? ஹலோ, வணக்கம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஸ்ட்ரெயின் பண்ணிக்க. யூ வில் பி ஆல் ரைட். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸா? எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? தேங்க்ஸ் வந்து பிரியாவுக்கு சொல்லணும். உட்காருப்பா. பரவாயில்ல இருக்கட்டும் சார். ப்ளீஸ் சிட் டவுன். ஐ சே வண்டர்ஃபுல். யூ ஹேவ் an excellent record. தேங்க்யூ சார். உன்னை என் பிஏவா அப்பாயிண்ட் பண்றோம். தேங்க்யூ வெரி மச் சார். சங்கர், அச்சுதை எல்லாருக்கும் கொடுத்துரு. சரி. நான் வந்துடுறேன். ஓகே. பிரியா குட்டி, அடடட என்ன ஷவுக்கா இருக்கேம்மா. காஞ்சிபுரம் பட்டு, கழுத்து நகை நட்டு, ஓசில ஃபுட்டு, ஏசி பெட்டுன்னு படா ஷவுக்கா வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு. அசத்து அசத்து. ஏய், மரியாதையா பேசு. அட இரும. ஆண்டவன் கூட்ட அழக கரெக்டா யூஸ் பண்ணி பெரிய பாட்டியை வலிச்சு போட்ட பாரு. எக்கா மகளா கொக்க. சீ, போடா பொறுக்கி. போ இங்க போயிடு. ஐயர் சார், நீங்க மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. இருங்க டாடி. வாமா வாமா வாமா. தேங்க்யூமா. உட்கார் உட்காரு உட்கார் சொல்றேன். விஜய் எந்த விஷயத்திலயும் இந்த அளவு கோவப்பட்டது நான் பார்த்ததே கிடையாதுமா. பொண்டாட்டி பத்தி யாராவது தப்பா பேசினா ஆத்திரம் வருது அப்படின்னு என்ன தெரியுது? ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் விட்டா போதுமே, இஷ்டத்துக்கு ரீல் சுத்துவீங்களே. உட்கார் உட்கார் உட்கார். என்னடா ரீல்? உண்மைதான் பேசுறேன். டாடி சொல்றது சுத்த போய். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட இருந்தாலும் கலட்டா பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பேன். என்னடா பேசுறேன்? பிரியாவும் ஸ்டாஃபும் ஒண்ணுதானா? என் பாயிண்டே நீங்க கேட்ச் பண்ணல டாட். என்ன பாயிண்ட்? ரெண்டு பேரும் பொம்பளைங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்களே ஏதாவது கதை சொல்லி பிரியா கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பிரியா, டாடி ரொம்ப பொய் சொல்றாரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அங்கிள், பிரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா, மாமா, போன் அவனுக்கு வீட்ல இருந்து. யாரு? வீட்ல இருந்து கவிதா போன்ல பேசுறம்மா. ஒரு நிமிஷம் வந்துட்டாரு. எப்படிமா அந்த கையோட பேச? சாரி அக்கா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரியா. थैंक यू அக்கா. எதுக்குமா தேங்க்ஸ்? என்ன விசேஷம்? அங்கிள், இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் அக்கா விஷ் பண்றாங்க. என்னம்மா இது? இன்னைக்கு உன் பர்த்டேன்னு சொல்றேன், என்கிட்ட ஒரு வார்த்தை. சரி, முதல்ல பேசு பேசு. நானும் ஜெயந்தியும் ஊருக்கு போறோம். நீ வீட்டுக்கு வரியா? ஓ அப்படியா, சரி வந்துடுறேன்.
என்ன மணி, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன டாட், கிராண்டா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு என்ன ஃபங்க்ஷன்? பாப்பா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இன்னைக்கு உன் வைஃபோட பர்த்டேவா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு. ஓ, ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் விஜய், விஜய், ஆ. இன்னைக்கு சாயங்காலம் என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளிய போட. என்னடா நான் ப்ரோக்ராம் தரையும் பேசிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயே ஆகணும். கட்டின பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாடா. பிரியா என்ன எனக்கு ஒரு 5-6 மந்த்ஸ் தானே தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட் சந்துருலாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கம்ல. நீங்க என்ன ஒன்று பண்ணுங்க, ப்ராக்டிக் லீவ் போட்டு கோயிலுக்கு எங்கேயே கூட்டு போயிட்டு வாங்க. பாய். எப்பவுமே இப்படிதாம்மா. ஒரு வாட்டி என்ன பண்ணா தெரியுமா, என்னோட பர்த்டேக்கு பகலெல்லாம் எப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து என்ன எழுப்பி ஹாப்பி பர்த்டே டாடி அப்படின்னு விஷயம் சொன்னான். அவன் ஒரு டைப் உனக்கு தெரியாது என்ன இருக்கு, அவங்க எடுக்கிறான். many more happy returns of the day. God bless you. தீர்க்காயுஷா இருமா. அங்கிள், என்னோட சிஸ்டர்ஸ்லாம் ஊருக்கு போறாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? உன் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என் பர்மிஷன் தேவையாம்மா. என்ஜாய் யுவர் பர்த்டே. God bless you. Oh, okay. Thank you, uncle. All the best. மணி 12 ஆகுதியா, பிரியாவை இன்னும் காணோம். மருது தூங்கிட்டானா? ரூம்ல லைட் எரியுதே, இன்னைக்கு சிவராத்திரி தான். மாமா, ஏமா இவ்வளவு லேட்? ஒரு போன் கட்டாதையா, வா. என்ன மாமா, அவர் வந்துட்டாரா? எப்பவும் மிட் நைட்ல வரணும், இன்னைக்கு அழியா வந்துட்டான். வந்ததும் நீ இல்லைன்னு தெரிஞ்சு டென்ஷன்ல உள்ள போய் உட்கார்ந்துருக்கான். நீ என்ன பண்ற, என்கிட்ட சொல்லாம இங்கே நான் இல்ல அப்படின்னு அவன் கேட்டான்னு வச்சுக்கோ. நான் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் என் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி நீ சமாளிச்சிடு. நில்லு. மணி 12 எங்க போய் சுத்திட்டு வர? மனசுல கொஞ்சமா பயம் இருக்க உனக்கு? எவனை பார்க்க போயிருந்த? கேட்டுட்டே இருக்கேன்ல, சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? எங்கிட்ட போயிட்டு வர? அது வந்து சிஸ்டர்ஸ் ஊருக்கு போனாங்க. அனுப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போனேன். வேற எங்கேயும் போல, யாரையும் பார்க்கல. எனக்கு வேற யாரையும் தெரியாது. ஹலோ ஹலோ, வா உட்கார். சும்மா ஒரு மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி நடுங்குற. அது எப்படி 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 எப்படி? சிஸ்டர்ஸ் ஊருக்கு போனாங்க, அனுப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். எனக்கு யாரையும் தெரியாது, யாரையும் பார்க்கல, யாரையும் ஐயோ ஐயோ. என் மேல உங்களுக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லையே? எவ்வளவு நாள் நான் லேட்டா வந்திருக்கேன், சில நாள் வராம கூட இருந்திருக்கேன். என்னைக்காவது உனக்கு என் மேல டவுட் வந்திருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் உன் மேல சந்தேகம் வரும்? இத பார் பிரியா, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, சாப்பிட்டியா? போய் படு. குட் நைட். ரொம்ப திட்டானம்மா, அடிச்சுட்டானா? பின்ன ஏமா அடற? அவரோட நல்ல மனசு நாம யாருமே புரிஞ்சுக்கல மாமா, புரிஞ்சுக்கல. அவரோட நான் வாழற வாழ்க்கை இந்த ஒரு வருஷத்தோட முடிஞ்சிடாம ஆயுசுக்கும் என் ஆயுசுக்கும் அவரோட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா, ஆசைப்படுறேன்.